அடுத்த இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறும், இத்துன்பங்களில் இருந்தும் மற்றும் எல்லா விதமான இடர்பாடுகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாதான், இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரியான துன்பமாக எந்த துன்பமாக இருக்கட்டும் உங்களை காப்பாற்றுறது யார்? அல்லாஹ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதற்கு பின்னரும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கிறீர்கள். அப்போ சிரமம் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், மனுஷன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். அந்த துவா செஞ்சு அந்த துவா கபூல் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் டோட்டலாக மாறிடுறான். அந்த நேரம் நமக்கு இருக்கும் ஒரு அந்த பயம் இருக்கு பார், எது, அந்த கையை பிசைஞ்சுக்கிட்டு தர்ம சங்கடமாக கூனி குறுகி போய் நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் உதவி இருக்கிறாங்கிற அந்த ப்ரெஷரு, அது பார்த்திங்கன்னா அந்த துன்பம் நீங்கினோன்னு அப்படியே ரிலீஸ் ஆகிடும். அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவான், மறுபடியும் பழைய வேலைகளை செய்வான். இது பார்த்திங்கன்னா அந்த தர்கா போகிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் அல்லாட்ட துவா செய்வாங்க. மெயினாக சுற்றி இருக்கிற குரூப் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதில் எல்லோரும் அல்லாட்ட துவா செய்வாங்க. துவா செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அதில் ஒருத்தன் நேர்ச்சியும் பண்ணி வச்சுருப்பான். நேர்ச்சியும் பண்ணி வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவான், இந்த நோய் ஷிஃபா ஆயிடுச்சுன்னா இந்த தர்காவுக்கு நான் இந்த சடங்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷிர்க் வைக்கிறதுக்கு போயிடுவோம். இப்போ என்ன நினைக்கிறான், நார்மல் சுச்சுவேஷன் வந்த உடனே இப்போ எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, நான் தான் நல்லா இருக்கிறேன்னு. அதுதான் அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா என் பிடி என்னைக்கு நான் விட்டுருக்கேன், என் கிரிப்பிலேருந்து என்னைக்கு உங்களை நான் வெளியே தனியாக விட்டுருக்கேன், விட்டதே கிடையாது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு கடினமான எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு தேவை, அல்லாஹ்வுடைய பிடியில் நம்ம இருக்கிற அந்த ஃபீலிங் வருது, அல்லாஹ் நினச்சா இதை சரி பண்ண முடியுங்கிறது. அதே துன்பம் நீக்கப்பட்டுரும்போது நமக்கு உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த ஃபீலிங்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுறோம். அந்த டைமுக்கு அப்புறம் அல்லாஹ்வை சீரியஸாக எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வை என்ன நினைக்கிறது, அல்லாஹ்வை செகண்டரி போர்ஷனாக வச்சுருது. அதனால தான் எப்போவுமே நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த துன்பத்தை அல்லாஹ்விட துவா கேட்கணும். அதே மாதிரி அந்த துன்பம் நீக்கப்பட்டுருச்சுன்னா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்தக்கூடிய அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், தொழுது நன்றி செலுத்தலாம், தர்மம் செஞ்சு நன்றி செலுத்தலாம், பல வடிவங்கள் இருக்குது. மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு சின்சியராக நடந்துக்கணும்.